Hi friends, welcome to Chennai cooking. வாங்க நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம இந்த ஸ்நாக் ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்திலே செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம நறுக்குன இஞ்சி அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பச்சை மிளகா வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு சீரகம் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வந்து தாளித்த பிறகு இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பெசரிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து அரைக்கிற கன்சிஸ்டன்சி வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சாதத்தில் தயிர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிட்டு அப்போவே நீங்கள் அரைச்சிட்டு அப்புறமா தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வந்து குழைய கையில் பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து பால்ஸ் மாதிரி உருட்டுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம சென்டரில் வந்து நமக்கு பிடிச்ச பிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு லெமன் பிக்கல் பிடிக்கும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து மாங்காய் பிக்கல் பிடிக்கும்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம இதை வந்து திருப்பி வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மீடியம் சைஸ் பால்ஸாக நம்ம வந்து உருட்டிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து அதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் வந்து நீங்கள் வந்து கரைச்சி பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப்புக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து மைதா மாவில் வந்து நல்லா வந்து முக்கி எடுத்துக்கிறோம். அதில் வந்து பிரெட் க்ரம்மை வந்து நம்ம நல்லா வந்து போட்டு பெரட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து பிரெட் க்ரம்மும் போட்டு நல்லா வந்து நம்ம பெரட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ எல்லா பால்ஸையும் நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து ஒரு பால்ஸாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மூணுலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஹைலேருந்து மீடியம்குள்ளே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா திருப்பி போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கிட்டே வரணும். கோல்டன் ப்ரௌனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு தயிர் சாதம் ஃப்ரிட்டர்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இது நீங்கள் வந்து அப்பளம் கூட வந்து சர்வ் பண்ணலாம். அவுட் சைட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அந்த ஊறுகாய் கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு.